இன்றைக்கி ஈரானில் ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னம்னா, அமெரிக்காவோட நிலைமை. உண்மையிலேயே இன்றைக்கி இந்திய நேரம் 7:30 மணிக்கு, ஈவினிங்கில் 7:30 மணிக்கு வந்து ஹர்மோஸ் ஜலசந்தியில் அவங்களுடைய கப்பற்படை வந்து நிற்க போகுது, ஆயுதம் தாங்கிய கப்பல் நிற்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஏதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில். இப்போ வந்து அமெரிக்காவோட ஒரு 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 டெல்டா ஃபோர்ஸ்னு சொல்லி அமெரிக்காவோட வீரர்கள் ஈரானில் பிடிபட்டு ஈரான் ஜெயிலில் இருக்கிறதா ஈரான் வந்து படங்களோட பேரோடு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில். அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது வந்து நம்ம பனானா வாழைப்பழம் ஏற்றுமதி துபாய்க்கு அப்படின்னு ஒரு முழு வீடியோ போட்டிருந்தோம். அவர் நண்பர் கமால்தீன் அவர் வந்து இந்த மாதிரி இந்த விஷயங்களை டீட்டெயிலாக சொன்னார். அவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட ஃபாலோ அப் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா சும்மா நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதில்ல, என்ன நடக்குது ஏது இருக்குன்னு நிறையா ஃபாலோ பண்ணுறோம். அதோட ஃபாலோ அப் என்ன அப்படின்னு அதையும் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன செய்கிறோம்னா, லெபனானில் கடந்த மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து இஸ்ரேல் அவங்க தாக்கி, அதாவது இஸ்ரேல் அந்த படை வந்து பெரும் பலமாக இருக்கக்கூடிய படை. இங்கே வந்து ஈரான் வந்து அது நிறைய அடிச்சிருக்கு. அதையும் மீறி ஏற்கனவே நிறைய பலசாலியாக கடந்த 40 வருஷமாக அந்த ரீஜன்லேயே பயங்கரமாக இருந்த படை இப்போ அவங்க வந்து லெபனானில், ஏன்னா லெபனான் எடுத்தாச்சுன்னா அங்கே வந்து படை பலம், ஆயுத பலம்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. ஏதோ இவங்க வந்து ஹஸ்புல்லா இருக்க போய் தான் ஓரளவாவது வந்து தடுத்து நிறுத்தி இது நம்ம ரிட்டன்யா ரிவர் வரைக்கும் வர விடாமல், அதை கேப்சர் பண்ண விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து இவங்க தான். இவங்க வந்து ஹிஸ்புல்லா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ பேர் வந்து அங்கே மரணம் அடைஞ்சிருக்காங்க, அதாவது இஸ்ரேலோட தாக்குதலில் எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இன்ஜுரியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2055 பேர் லெபனானை சேர்ந்தவங்க பொதுமக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 6588 பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. காயம்னா சாதாரண காயம் இல்லை, அடுத்தவங்க வந்து பொழைச்சி கிடந்தாலும் வந்து என்ன பிரயோஜனமே இல்லைன்ற அளவுக்கு வந்து பயங்கர மோசமான காயப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க ஹெஸ்புல்லா அடித்து இங்கே இஸ்ரேலில் எவ்வளோ பேர் காயம்பட்டிருக்காங்கிற தரவுகள் இல்லை, எப்போவுமே அது வரவே வராது. 200 பேர் காயம்பட்டிருந்தால் கூட ஒரு 2 பேர் வந்து 200 பேர் செத்துருந்தால் கூட ஒரு 2 பேருக்கு அடிபட்டுருச்சு, ஒருத்தர் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட எந்த தரவுகளும் வராது, டேட்டாஸ் வராது. அதனால் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இங்கே வந்து டேட்டாஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த டேட்டாஸ் இது. அது போக வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்க, இப்போது அமெரிக்கா இந்த ஹர்மோஸ் ஜலசந்தியில் அவங்களோட படையை வந்து கொண்டு வந்து நிறுத்தினா அதை நாங்கள் எதிர்கொள்வோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து சைனா அதுக்கு வந்து பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. சைனாவோட கப்பல், எண்ணெய் கப்பலாக இருக்கட்டும், அதில் பொருட்கள் ஏற்றிட்டு போகிற கப்பலாக இருக்கட்டும், அதை வந்து அமெரிக்கா தடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், சைனாவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும். அப்போது ஈரான் என்ன சொல்கிறாங்க, அது வந்து சரி எப்படி சைனா பார்த்துக்குவாங்க, இதை நீங்கள் வந்து இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அந்த செங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜலசந்தி, முக்கியமான ஜலசந்தி, அதுவும் பாபல் மந்திப், அதை ஹவுத்திஸ் மூலமாக நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது. எப்படின்னா, பாபல் மந்திப்பை மட்டும் கைப்பற்றினாங்கன்னா நிலைமை வந்து உண்மையிலேயே பயங்கர சீரியஸான நிலைமை. அந்த பக்கம் செங்கடல் வழியே சுயஸ் கால்வாய் வழி எதுவும் போக முடியாது. சவுதி அரேபியாவில் இருக்கிற யான்பு துறைமுகமாக இருக்கட்டும், அங்கேருந்து எதுவுமே நடக்காது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தா ஹர்மோஸ், அந்த பக்கம் பார்த்தா பாபல் மந்தீப். இதில் இத்தனை ஒரு 6-7 நாடுகள் இந்த பக்கத்தில் இருந்து, அதாவது நம்ம பெர்ஷியன் கல்ஃப்னா ஈரான்லேருந்து, அதுக்கப்புறம் இது வந்து UAE, கத்தாரு, சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், அப்புறம் ஈராக் கொஞ்சம், இதெல்லாம் இங்கே முடங்கிடும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஜிபூட்டி, இதில் ஆப்பிரிக்கன் சைடில், அது போக இவங்களோடது ஈஜிப்டோடது, அப்புறம் சவுதியோடது அப்படின்னு எல்லாம் முடங்கிடும். மொத்தத்துக்கு
இந்த சவுதி அரேபியா, இந்த ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் டோட்டலாக வந்து முடங்கி போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது போக யூகே பிரைம் மினிஸ்டர் அது கீர் ஸ்டார்மர் அவர் சொல்லியிருக்காரு, இந்த அமெரிக்காவோட கோரிக்கை வந்து நாங்கள் ஏற்றுக்கறல. அவங்க வந்து எங்களோட சண்டைக்கு வாங்க, இந்த மாதிரி ஹார்மோஸில் வந்து பிரச்சனை இருக்குது, அது சண்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் வந்து அவர் சொல்கிறது என்ன, நோ பிரிட்டிஷ் கிட் ஷுட் டை ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேலுக்காக எந்த பிரிட்டிஷ் குழந்தையும் சாக தயாராக இல்லை, சாகக்கூடாது. இது வந்து எப்படின்னா, நம்ம ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம பெட்ரோ ஸ்டார்ட் அவர் சொன்னார் இல்லையா, அதோட கண்டினியூஷன் மாதிரி அங்கே ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கிட்டத்தட்ட நேட்டோ யூரோப்பியன் யூனியன் மொத்தத்துக்கே அமெரிக்கா எதிராக வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுபோக இப்போ வந்து ஈரானியன் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்காவை பார்த்து, ஓகே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கல்ல, பண்ணுங்கள், நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். யாரை? அமெரிக்க மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் உங்கள் கேஸ் ப்ரைஸ் வந்து $4 $5 மாறப்போகுது. அப்போ வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய அதிபர் வந்து புத்திக்கிட்டு போய் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேஸ் ப்ரைஸ் ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஏறும், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கங்க, அவரை நீங்கள் ஆதரிங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த மக்கள் வந்து சுரண்டி விடுற மாதிரி. அப்போது ரெஜிம் சேஞ்ச் வந்து அமெரிக்காவில் நடக்கும், ஈரானில் நடக்கும்னு எடுத்துனாங்க. ஈரானில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெஜிம் சேஞ்ச் வந்து அமெரிக்காவில் நடக்கும், இஸ்ரேலில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அது அப்படி கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியுது. அது போக வந்து இந்த சண்டை மார்ச் பிப்ரவரி 28 அந்த டயத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ சமீபம் வரைக்கும் இஸ்ரேல் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்குது, அவங்க பட்ஜெட்டில் எக்ஸஸாக இப்போ இந்த சண்டேல அவங்க வந்து இன்கர்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அவங்க செலவு பண்ணியிருக்குது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 35 பில்லியன் ஷேக்கல், அதாவது ஒரு 11 பில்லியன் ஷேக்கல், 11 பில்லியன் டாலர், அல்லது நம்ம ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா, 1,10,000 கோடி ரூபா, அந்த அளவுக்கு அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் எப்படின்னா அந்த இதுக்காக நம்ம ஆர்முடு ஃபோர்ஸ் அது எல்லாம் சேர்த்து பண்ணது வந்து எப்படின்னா ஒரு 22 பில்லியன் ஷேக்கல் அல்லது ஒரு 7.25 பில்லியன் டாலர் அல்லது 70,000 கோடி ரூபாய் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த இராணுவத்துக்கு. அது போக மற்ற எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து அவங்க பட்ஜெட்டில் எக்ஸஸ் அவங்க செலவு பண்ணியிருக்குது. எப்படின்னா ஒரு லட்சம் கோடி ரூபா வந்து வீணாக போச்சு இந்த பிரச்சனைனால. இந்த 1 லட்சம் கோடி ரூபா சம்பாதிக்கணும் திரும்ப. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து இனி அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா அவங்க தான் வந்து ஒரு முக்கியமான கருவி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே பேசிட்டோம். இந்த மாதிரி மிசைல் வந்து என்ன, நிலத்துலேருந்து போகும், கப்பல்லேருந்து போகும், வேறு வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, பெரிய ட்ரக்கு, அதிலேருந்து போகும். இப்போ வந்து ஷோல்டரில் தூக்கி போட்டு அடிக்கக்கூடிய மிசைல், ஒரு சாதாரண வெறும் பாம்பு இந்த மாதிரி இல்லை, மிசைல். அந்த மிசைல் வந்து எக்கச்சக்கமாக சைனா வந்து ஈரானுக்கு சப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் அண்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக வந்து ஏற்கனவே இந்த டைட்டிலில் தலைப்பில் சொன்னதான், அமெரிக்காவோட அந்த டெல்டா ஃபோர்ஸ் சோல்ஜர்ஸ் அவங்க 50 பேர் பக்கம் ஈரானோட ஜெயிலில் இருக்காங்க. ஓகே, அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் எதுவும் கிடையாது, அப்புறம் வந்து யூரோப் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், வாட் எவர், எதுவுமே CNN இருக்கட்டும், எதுவுமே வந்து இது பப்ளிஷ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் ஈரான் வந்து ஃபோட்டோவோட பேரோட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 8 பேர் அதை சொன்னோம்னா, மைக்கேல் ஆண்டர்சன், டேவிட் மில்லர், டேனியல் ராபர்ட், ஜேம்ஸ் வாக்கர், ரயான் மிச்சல், அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபர் யுவான்ஸ், அதுக்கப்புறம் கெவின் ஸ்காட் அண்டு பிரையன் டெய்லர், இப்படிங்கிறது 8 பேர். ப்ளஸ் வந்து ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறையா இருக்குது. பட் இன்னும் ஒரு மேஜர் ஆட்கள் இவங்க எல்லாம் வந்து இப்போது ஈரானோட ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன செய்வீங்க? பப்ளிஷ் பண்ணியாச்சு, இவங்கெல்லாம் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுவீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ காலத்து தான் போய் சொல்லுவீங்க? இப்போ தான் வந்து சோசியல் மீடியா, நீங்கள் கையில் வச்சுருக்க சோசியல் மீடியா வச்சு உங்கள் கண்ணை குத்துற மாதிரி ஆகிப்போச்சுல. யாரும் எதையும் தடுக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேலே தடுத்தா எல்லாமே வந்து பனாலாகி போயிடும் அப்படின்னு
கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க ஒரு மாதிரி கண்டெயின் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதையும் மீறி சோஷியல் மீடியா பயங்கரமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராகவே நிறைய திரும்பிகிட்டு இருக்குது. அவங்களால கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறதான். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாலோ அப். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா, அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி தொழில் பற்றி பேசணும். வந்து சாதாரண ஒரு ஜவுளி கடை, சின்னதாக வந்து ஒரு ரெடிமேட் ஷாப் வைக்கலாம். அது போக வந்து துபாயில் லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸோ அல்லது மேன் பவர் கம்பெனியோ, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நம்ம உடுமலைப்பேட்டிலேருந்து நமக்கு வேண்டப்பட்ட நான் இது வரைக்கும் நான் சந்தித்தது இல்லை, ஆனால் ஃபோனில் தான் பேசியிருக்கேன். அவரை பற்றி டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். கமாலுதீன் ஒரு நண்பர், அவரோட தொழில் என்ன பண்ணுறாரு, பனானா எக்ஸ்போர்ட்டு, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து எடுத்து ஒரு வீடியோவாக கொடுத்தோம். அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய பாராட்டு. நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க, பேசினாங்க. அப்புறம் சிலர் வந்து அவரை போய் சந்தித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான்னு சொல்லி டீட்டெயில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு காலேஜ் நடத்துகிற மாதிரி எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு ஃபோனில் எதுவும் சொல்கிறது பெருசாக சொல்கிறதில்ல, நேராக வர வச்சு நான் இதெல்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு அழகாக கிளாஸ் எடுக்கிறாரு. இப்போ இன்றைக்கி கூட திருச்சியிலேருந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு பையன் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்க பையன் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போவும் பனானாலேருந்து வேறு ஃபுட் ஐட்டத்துலேருந்து மசாலா ஐட்டத்துலேருந்து நிறையா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நிறையா போகுது, இப்போவும் போகுது. அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, முன்னாடி வந்து உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர், இதில் அலட்சமாக வச்சு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர், 10 லட்ச ரூபா ஆர்டர் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டீட்டெயில், அதாவது இங்கேருந்து சப்ளையர் வந்து கரெக்டான சப்ளையர், அவங்க ஏற்கனவே ரெகுலராக பண்ணிக்க கரெக்டான சப்ளையர், அப்புறம் அங்கே வந்து கரெக்டான பையர். அப்போ பையர் என்ன செய்வாங்கன்னா 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வந்து இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாம் ஆர்பிஐ மூலமாக கிளியர் கட்டாக நிறைய அதில் வந்து என்ன இன்வாய்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், இங்கே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் வந்து அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம், உதாரணத்துக்கு ஜபலி போர்ட்னா ஜபலி போர்ட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து ரிசீவ் பண்ண உடனே பேலன்ஸ் வந்து 50% அனுப்புவாங்க. அது முன்னாடி நடைமுறை. சரி, இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போவும் பனானாலேருந்து மசாலா ஐட்டத்துலேருந்து நிறைய ஐட்டங்கள் மீட்லேருந்து எல்லாமே போகுது. இப்போ பேமெண்ட் டைம்ஸ் எப்படின்னா, நம்பர் 1 வந்து 50% அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அது போக இங்கே வந்து கொச்சின் போர்ட்டோ அல்லது இங்கே தூத்துக்குடி போர்ட்டோ அல்லது மும்பையில் வந்து நேரு போர்ட்டோ, இந்த மாதிரி இந்த போர்ட்லேருந்து அனுப்புகிறாங்களா, அனுப்பும்போது அட்வான்ஸ் வந்து 5 லட்ச ரூபா கிடச்சிடும். உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னா, முன்னாடி 10 லட்ச ரூபாய்க்கு பண்ண அந்த ஐட்டம் வந்து இன்றைக்கி வந்து 20 லட்சம் 25 லட்சம் அல்லது 30 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி வேல்யூக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அட்வான்ஸாக காசு கொடுத்து, ஸோ உதாரணத்துக்கு இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு இந்த 10 லட்ச ரூபா முன்னாடி அனுப்பிச்சது இப்போ 20 லட்ச ரூபான்னு வச்சுக்கங்களேன். 20 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போது இப்போ அதிகமாக வந்து அவர் பண்ணுறது எப்படின்னா, நேரு போர்ட்லேருந்து மும்பையிலேருந்து பண்ணுறாரு. ஏன்னா இங்கே வந்து ஃபுல் ஆல்ரெடி கொச்சின் வந்து ஃபுல்லாக அடக்கி பிடிச்சி ஃபுல்லாக இருக்குது. அங்கே வேறு எக்ஸ்ட்ராலாம் நம்ம இது பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுபோக தூத்துக்குடி போர்ட்டு எடுத்திங்கன்னா அங்கே வந்து உப்பும் இது ஊறுகாய் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஊறுகாய் மசாலா பொருள் அப்படின்னு பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அது வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அங்கே நேரு போர்ட்டில் அங்கே போய் பார்த்து எல்லாம் செக் பண்ணி ஓகேன்னு சொல்லி அந்த இன்வாய்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா பேலன்ஸு 50% கையில் கிடச்சிருது. ஸோ இது அங்கேருந்து கிளம்பி போய் அது நடுக்கடலில் நிற்குதா அல்லது ஓமானில் இருக்கிற போர்ட்டு அங்கே போகுதா அல்லது நடுக்கடலே இறக்கி வேறு போட்டில் இருந்து கிளம்பி வேறு எங்கேயாவது சைடில் கிளம்பி போகிறாங்களா அப்படிலாம் தெரியாது. பையருக்கு நிறையா இப்போது தமிழ்நாட்டில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் நிறையா பொருட்கள் தொடர்ந்து உணவுப் பொருட்கள் நிறையா போகுது. அதுலேயும் குறிப்பாக ஊறுகாய் வந்து எக்கச்சக்கமாக போகுதுன்றாங்க, பனானா போகுதுன்றாங்க. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்கள் எக்கச்சக்கமாக அங்கே போகுது. அப்புறம் ஃப்ளைட்டில் வேறு போகுது. ஃப்ளைட்டில் போனால் ஒரு கிலோவுக்கே வந்து 250 ரூபா டு 350 ரூபா வந்து காஸ்ட் ஆகும். இதில் கப்பலில் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சில் இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து காஸ்ட் ஆகும், ஃப்ரைட் சார்ஜ். அப்படிங்கும்போது இந்த நேரு போர்ட்டில் போனால் கொஞ்சம் ஓரளவு பக்கம், பட் இங்கேருந்து போனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5-6 நாள் ஆகலாம். அப்படிங்கும்போது இது வந்து இப்போ அவர் வந்து அந்த கமாலுதீன் அப்படின்ற நண்பர் வந்து இப்போவும் பண்ணுறாரு. அவரோட நம்பர் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்கள் பழசை வந்து தேடி பாருங்கள். பனானா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னு இப்போ நம்ம இதில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதில் நீங்கள் வந்து அவர் நம்பர் எல்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து இப்போவும் பண்ணுறாங்க. ஆனால் முன்னளவுக்கு குவான்டிட்டி ரொம்ப பெருசாக பண்ண முடியல, ஆனாலும் பண்ணுறாங்க. இப்போது நமக்கு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய லக்கி சான்ஸ் என்ன அப்படின்னா,
பேமெண்ட் வந்து ஃபுல்லாக அட்வான்ஸாகவே கிடச்சிருது. ஏன்னா அவங்க வந்து யாராவது புதுசாக ஒரு செல்லர்னால் இங்கேருந்து ஏற்றி விட்றவங்க செல்லர் கிடைச்சாங்கன்னா உடனே ஃபுல் அமௌண்ட் 50% நம்பி அனுப்புறதில்லை. ஏன்னா இங்கே பணத்தை வாங்கிட்டு பொருட்கள் அனுப்ப முட்டா ஐயோ அம்மா அப்புறம் வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஏற்கனவே கான்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அந்த செல்லர்கிட்ட மட்டும்தான் அவங்க நம்பி பணத்தை அனுப்புகிறாங்க. இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து என் கையில் கம்பெனி இல்லை, ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஐஇ கோடு எடுத்திருக்கேன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுத்திருக்கேன், ஜிஎஸ்டி வச்சுருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஆனாலும் அது பத்தாது. அப்போ நான் என்ன செய்யலாம்னா, இப்போ அந்த கமாலுதீன் மாதிரி நண்பர் இருக்காருல்ல, அவரோட கம்பெனி மூலமாக நான் டைப் பண்ணி சேர்ந்து அங்கே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறம் பேமெண்ட் எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் இந்த அந்த அந்த கண்டெய்னரில் அடைச்ச உடனே நமக்கு கிடச்சிருது, பணம் கிடச்சிருது. அப்போ அதில் வந்து அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துட்றாரு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பெரிய ரிஸ்க் இல்லாமல் நடக்குது. இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து எக்கச்சக்கமாக உணவுப் பொருள் நிறைய வாங்குகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து மக்கள் பசி பட்டினியில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து கவர்மெண்ட்டும் ஏதோ சம்திங் வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியாது, இதை பற்றி உண்மையை தெரியாது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உணவுப் பொருளால் மக்கள் வந்து அங்கே புரட்சி வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக கத்தாருக்கு நிறையா போகுது, யுஏக்கு நிறையா போகுது, சவுதிக்கு குறையாக தான் போகுதுன்றாங்க. ஒமானுக்கும் அவ்வளோ இல்லை. ஆனால் ஒமான் வழியே வந்து கத்தாரு, யுஏஇ இந்த 2 நாட்டுக்கு அப்புறம் குவைத் இந்த 3 நாட்டுக்கும் எக்கச்சக்கமாக போகுது. ரேட்டு வேறு முன்னை விட வந்து 2 மடங்கு 3 மடங்கு ரேட்டு கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கெட்டதுலேயும் சில நல்லது சில கெட்டது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ வந்து என்னென்னா, இப்போ உலகம் வந்து ரொம்ப மோசமான நெருக்கடியான சூழல் இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு உட்கார முடியாது, ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா அங்கே வளைகுடா நாடுகளில், அதாவது அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ரிஸ்க் எடுத்து நம்மகிட்டேருந்து பொருட்கள் வாங்குகிறாங்க. அவங்க வந்து எந்த போர்ட்டில் எப்படி போகுது, முன்னாடி ட்ராக் லிஸ்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து ட்ராக்கிங் வந்து கொடுக்குறதில்ல. போச்சு, இங்கே எடுத்தாச்சு, உங்கள் காசு கிடச்சிருச்சுல, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நடுக்கடலில் இறக்கி கப்பலில் சின்ன போட்டில் ஏதாவது மாற்றிக்கிட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்களாம். அது ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி மாற்றி பொருளாக உணவுப் பொருளாக இருக்கலாம், வேறு என்னென்ன பொருள், ஏதாவது கடத்தல் பொருள் போதும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் உணவுப் பொருள் ஊறுகாலிருந்து மசாலா பொருளிலிருந்து என்ன சொன்னதான் எக்கச்சக்கமாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் உணவுப் பொருளுக்கு பசி பட்டினின்னு இல்லாமல் அனுசரித்து போகிறதுக்காக நிறைய வேலை இங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்ல நினச்சேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப்பு அவரோட நடவடிக்கை இன்றைக்கி 7:30 மணி என்ன ஆக போகுது தெரியல. அவர் என்ன நடந்தாலும் வந்து உடனே வந்து விட்ரா பண்ணலாம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து நான் சொல்ல நான் உறுதியாக இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. வந்து திடீர்னு வந்து வார்த்தை விடுவார், திடீர்னு வந்து நான் வந்து கிளம்பி போகிறேன் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பார், அப்புறம் சொன்ன உடனே மிரட்டின உடனே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பார். அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு மிக சிறந்த மிகப்பெரிய வல்லரசு அப்படின்ற ஒரு நாட்டோட அதிபர் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு சாதாரண ரோட்டில் குடிச்சு போட்டு தள்ளாடிட்டு இருக்க என்ன பிஹேவ் பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.